ஹலோ வெல்கம். இது வந்து சிஏ ஃபைனல் ஆடிட்டோடைய கேஸ் சினாரியோ லிஸ்ட்டு. இதில் வந்து கேஸ் சினாரியோ நம்ம 20 பார்க்க போகிறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேஸ் சினாரியோ எஸ்பெஷலி வெறும் காரோ ரிலேட்டடாக தான் இதில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸுமே இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து இட்ஸ் ஈக்குவலி அப்ளிகபிள் ஆல்சோ ஃபார் சிஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த கேஸ் சினாரியோ நம்பர் 20 எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இதிலிருந்து ஏதாவது ஒரு 3 மார்க்ஸ் கொஷனோ இல்லை இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற அந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த 5 கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய அந்த தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் தட் இஸ் பீங் ஆஸ்ட் ஃப்ரம் காரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஸோ யாராவது சிஏ இன்டர்மீடியட்டுக்கு அப்பியர் ஆகிறீங்க Jan 20க்குனாலும் சரி, சிஏ ஃபைனல் ஆப்வியஸ்லி நீங்கள் படிச்சுதாகணும், வர வழி இல்லை. பட் சிஏ இன்டர்மீடியட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் லேடர் ஃபார் யூ. காரோ ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாக அவங்க ஏதாவது அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் கேட்க போகிறாங்கன்னா இந்த 5 கொஷின்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டா இட்ஸ் கோயிங் டு பி கேம் சேஞ்சர் ஃபார் யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. சரி, ஓகே. கேஸ் சினாரியோ நம்பர் 20. CE Kunal is in the midst of conducting statutory audit for the year 23-24 of TSG Chemicals Limited, a listed company. He is collecting information required for reporting CARO under CARO 2020 from the management. நான் வந்து ஆக்சுவலி என்னென்னா, இந்த கொஷின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காரோ நல்லா தரவோ தெரியும்னா இது அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இல்லை மேம் எனக்கு காரோ தெரியாது அப்படின்னா காரோவை படிச்சுட்டு வந்து இதை பாருங்கள். இல்லை மேம் எனக்கு ஃபுல்லெல்லாம் காரோ வந்து பார்க்கலாம் டைம் இல்லை, நான் இந்த 5 கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோமா, தாராளமாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு என்னென்னா காரோ படிச்சிருப்பாங்க பட் ரிவிஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இல்லை காரோ எப்போயோ படிச்சிருப்பாங்க, இப்போ வந்து ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் இருக்காது. அவங்க வந்து சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அவங்க இந்த கொஷினை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நான் நல்லா படித்தேன், எனக்கு இது மறந்து போச்சு, நான் என்ன பண்ணுறது, என்ன அந்த மாதிரி பேனிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ரிகார்டிங் காரோ எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள். சப்போஸ் இஃப் யூ ஃபீல் தட் மேம் நான் காரோ படிச்சுட்டேன் ஆல்ரெடி பட் எனக்கு இப்போ அது தரவாக தெரியல, நான் இந்த கொஸ்டினை பார்க்கலாமா, டேக் சம் 5 minutes, டேக் த காரோ, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இதை பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ டோன்ட் ஃபீல் பேனிக்டு. ஏன்னா நீங்கள் காரோ ஒரு தடவை தரவாக பார்த்துட்டிங்கன்னா அந்த வச்சு நீங்கள் தாராளமாக இது வந்து ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இதில் டீல் பண்ணிக்கிறதே ஒரு 3 to 4 கிளாஸஸ் தான் டீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று தேர் டாக்கிங் அபவுட் இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டை பற்றி அந்த கிளாஸ் நம்பர் 1. அப்புறம் கிளாஸ் நம்பர் 7 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டாச்சுட்டரி டியூஸில் எதாவது பெண்டிங் வச்சுருக்கோமா பே பண்ணாமல், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ் 7. அப்புறம் கிளாஸ் 11 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 11 வந்து டாக்ஸ் அபவுட் ஃப்ராட். ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸ் நம்பர் 6 அது வந்து எதை பற்றி பேசுதுன்னா காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸை பற்றி பேசுது. ஓகேவா, இதை பற்றி மட்டும் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து என்னென்னா இன்வென்ட்ரிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்வென்ட்ரி வந்து நம்ம ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோமா இல்லையா, அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கேன்னு எதுன்றதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் வரைக்குமாவது நீங்கள் ஒரு தடவை தரவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின் வந்து பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட். பிகாஸ் நான் எப்படி ஒரு டைப்ஸ்னால் காரோ நான் படிச்சிருப்பேன், சம்டைம்ஸ் அது ஃபுல்லாக ஞாபகம் இருக்காது, ஆனால் படிச்சிருப்பேன் புரிஞ்சிருப்பேன் எல்லாம் ஓகே, பட் நான் ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டேன். திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்த்தேன்னா நான் கொஞ்சம் பேனிக் ஆகிடுவேன். ஐயோ என்னடா அது இவ்வளோ கேட்டிருக்காங்களே, நம்ம அவ்வளோ தரவாக படிச்சுமே, நம்ம கொஷின்ஸ் பார்க்கணும், நமக்கு ஆன்சர் தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் பேனிக் ஆகிற டைப்பு. அந்த மாதிரி நீங்களும் இருந்தால் ப்ராபப்ளி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த கிளாஸ் வரைக்குமாச்சும் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கொஷினை பார்த்தா இட்ஸ் லைக் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் தான். ஓகே, இல்லைன்னா அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே கொஷின் பார்த்தலாமா. சிஏ குணால் இஸ் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் ஃபைனலைசிங் தி ஆடிட். அதில் காரோ 2020 அவர் ரிப்போர்ட் பண்ணணும். 3rd லைனில் பாருங்கள், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் ஆர் நெசசரி இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் வில் பி பர்ஃபார்ம்டு ஆன் த இன்ஃபர்மேஷன் அப்டைன். The company's revenue from sales of products is 15,000 கோடி. During this exercise he obtained the following information. உண்மையில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, they are talking about என்னென்னலாம் டியூஸ் அவங்க பே பண்ணணும், அதில் என்னென்னலாம் பெண்டிங் இருக்குது, எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50 lakhs, இங்கே ஒரு 50 lakhs, இங்கே ஒரு 10 lakhs. ஓகே, அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. இல்லை க்ரோர்ஸில் இருக்கா, இது எல்லாமே க்ரோரில் இருக்குது. ஸோ இது 15 lakhs, இது வந்து 50 கோடி, இது ஒரு 10 கோடி, இது ஒரு 10 லட்ச ரூபா. ஓகே, இபிஎஃப்ல 10 lakhs, அந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. யார்கிட்டலாம் வந்து டியூவில் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட்டு, 2 இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்டு, ஒன்று வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். எங்கெங்கெல்லாம் அவங்க அப்பீல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து சிஐடி அப்பீல்ஸ், இன்னொன்று இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், இன்னொன்று வந்து ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் ராஜஸ்தான், இன்னொன்று ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் ராஜஸ்தான், ரெண்டுமே. ஓகே, ஸோ ஹைகோர்ட்டில் 2, இன்கம் டேக்ஸ் கிட்ட 2 அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 பெண்டிங் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து இவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ த கம்பெனி ஹாஸ் ஆல்ரெடி மேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 10 கோடி இன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் IT 80. பட் மற்றதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஓகேவா,
அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஏ. ஓகே, திஸ் தேர் டாக்கிங் ஒன்லி அபவுட் அந்த 4 பெண்டிங் மேட்டர்ஸை பற்றி மட்டும் அவங்க பேசியிருக்காங்க. இதில் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 10 கோடிக்கு மட்டும் தான் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 3வது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 50 lakhs, ஒன்று அடுத்தது 50, அடுத்தது 10 கோடிக்குள்ள இந்த 10 கோடிக்கு மட்டும் தான் வந்து ப்ரொவிஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றதுக்கு இன்னும் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணலை. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது the following information is available from the financial statements or records of the company in the percentage crores-ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரே நிமிஷம், பெண் கொஞ்சம் மாட்டிச்சிங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஒரு கணக்கு போட்டு எடுத்தால் அது டபுளாக மாட்டிச்சு, அதனால தான். சரி, ஓகே. நான் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். நான் கரண்ட் அசெட்டில் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு, ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அசெட்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காரோவை பொறுத்த வரைக்கும் டான்ஜிபிள் அசெட், இன்டான்ஜிபிள் அசெட்லாம் பெருசாக பிரிச்சிருக்க மாட்டாங்க. எடுத்தோடனே ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மெண்ட்டில் எல்லாமே கவர் ஆகிடும். சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். வேல்யூ ஸ்டேட்டட் அபோவ் எல்லாமே கிராஸ் பிளாக் தான். ஸோ டோட்டலாக பிபி வந்து 3500. இதில் போன வருஷம், இந்த வருஷத்தோட எண்டில் அது 4000, போன வருஷத்தோட எண்டில் இது 750. இது ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அசெட்ஸ், இப்போ அது ஒரு 700. இன்டான்ஜிபிள் அசெட்ஸும் அதே மாதிரி தான். ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அசெட்ஸில் வந்து லீசஸ்லாம் இருக்குது. ஓகே, ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் as in Ind AS படி 116 படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்ஸ் ஆஃப் யூஸ் அசெட் consists of leases where the company has obtained the rights of use asset under lease agreement in accordance with AS 116. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து TSG Chemicals, they are supposed to maintain the cost account records. ஓகே, காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணணும். as per section 148 subsection 2 படி அவங்க வந்து காஸ்ட் ஆடிட்டுமே அவங்க பண்ணணும். அதுவும் அவங்களுக்கு மேண்டேட்ரி. ஸோ இது 2 விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்ல. ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் காஸ்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட்டு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆடிட் வந்து சில கம்பெனிஸ்க்கு எப்படின்னா காஸ்ட் ரெக்கார்ட்ஸை மட்டும் நீங்கள் இப்போ மெயின்டைன் பண்ணுங்கள், காஸ்ட் ஆடிட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. காஸ்ட் ஆடிட் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த காஸ்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுற அந்த த்ரெஷோல்டு லிமிட்டை தாண்டி ஒரு பர்டிகுலர் லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டையும் நீங்கள் தாண்டும் போது தான் உங்களுக்கு காஸ்ட் ஆடிட் பிகம்ஸ் அப்ளிகபிள். இது உங்களுக்கே தெரியும், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக. காஸ்ட் ரெக்கார்ட் அப்ளிகபிலிட்டி வரும்போது அது லோ லெவல் த்ரெஷோல்டுலேயே வச்சுருவாங்க காஸ்ட் ரெக்கார்ட் அப்ளிகபிலிட்டி. காஸ்ட் ஆடிட்டே உங்களுக்கு அப்ளிகபிளாக வரும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக த்ரெஷோல்டை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது தான் காஸ்ட் ஆடிட் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 148 சப்செக்ஷன் 2 படி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு காஸ்ட் ஆடிட்டும் அப்ளிகபிள், காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸும் அப்ளிகபிள் சொல்லிட்டாங்க. இப்போ காரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம காஸ்ட் ஆடிட்டை பற்றி பெருசாக பேச மாட்டோம். வில் ஒன்லி டாக் அபவுட் காஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள். அப்படி இருந்தால் இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அதை பற்றி மட்டும் தான் பேசுவோம். ஸோ ஓகேவா. அடுத்தது டியூரிங் த ஆடிட் ஆஃப் சிஏ, டியூரிங் த ஆடிட் வந்து சிஏ குணால் ஹஸ் ஃபவுண்ட் தட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் ஹஸ் பின் கண்டக்டட். அதில் பார்த்தா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எவ்வளோ இருக்குது, ரெகுலரில் நேரில் போய் பார்க்கும்போது 1160 இருக்குது, புக்ஸில் வந்து 1180 இருக்குது. அந்த மாதிரி இருக்கான் ரெண்டுத்துக்கும். ஓகேவா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ புக்ஸில் நம்மளோட காரோ ரிப்போர்ட்டிங் படி பார்த்தோம்னா இன்வென்ட்ரியை நம்ம போய் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பிளாக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணோம்ல அதுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தேன் 10% இருந்தால் மட்டும் நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம்னா அந்த காரோவில் ரிப்போர்ட் பண்ணுவோம். லெஸ் தேன் 10% இருந்தால் பண்ண மாட்டோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, எது எல்லாம் மோர் தேன் 10%, எது லெஸ் தேன் 10% பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். During the course of audit, he is informed by the management that 2 supervisory employees has been dismissed from the service due to fraud of 47 லட்ச ரூபாய். 47 லட்ச ரூபாய் ஃப்ராடு. ஜென்ரலாகவே ஃப்ராடுன்னு வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா, செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதாவது நடந்தால் அது மூலிமா ஃப்ராட் அமௌண்ட் இருந்தால் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. மோர் தேன் 1 crore இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். லெஸ் தேன் 1 crore இருந்தால் நீங்கள் ஆடிட் கமிட்டி கிட்ட இல்லை டிசிடபிள்யூஜி கிட்ட அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாலே போகிறோம். சரியா. இன்னொன்று வந்து என்னென்னா, மோர் தேன் 1 crore வந்து ஒரு சிங்கிள் ஃப்ராட் மோர் தேன் 1 crore இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 15 ஃப்ராட் நடந்துச்சு, 15 ஃப்ராடோட கூட்டுத்தொகை மோர் தேன் 1 crore அப்படின்னா அதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராட் 1 crore இண்டிவிஜுவலாக அந்த ஃப்ராட் 1 crore கிராஸ் பண்ணியிருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் போய் கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியும். இங்கே நம்ம பேசுறது வந்து we are not talking about செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 ஃப்ராடுலண்ட் ரிப்போர்ட்டிங்கை பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை. இந்த என்டையர் கொஸ்டின் இஸ் ஒன்லி டாக்கிங் அபவுட் காரோ ரிப்போர்ட்டிங். ஸோ காரோ ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த அளவில் நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 143(12) படி ஏதாவது அங்கே ஃப்ராட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டு அந்த ரிப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ செக்ஷன் 143(12) படி என்னது மோர் தேன் 1 crore பண்ணால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் சாதாரணமாக ஒரு ஃப்ராட் நடந்திருக்குப்பா, அந்த ஃப்ராடை ரிப்போர்ட் பண்ணணுமோ அதையும் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். இது வந்து ரைஸ் கொடுத்த மாதிரி இப்போ நம்ம சமைக்க போகிறோம், அவ்வளோதான். இட்ஸ் லைக் அவ்வளோ அழகாக கையில் எல்லாமே பக்காவாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஜஸ்ட்டு அவங்க கேட்குற கொஷனுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த கரண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ரிப்போர்ட்டிங் டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் அண்டர் கிளாஸ் 1. ஓகேவா.
பேரா 3ல clause 1 தான் கேட்குறாங்க. clause 1 என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண வரலாம். ஓகே, பேரா 3ல clause 1 என்ன சொல்கிறாங்க? ஒன்றுமே இல்லை, ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? வெதர் த கம்பெனி இஸ் மெயின்டைனிங் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஷோயிங் ஃபுல் பர்டிகுலர்ஸ் இன்க்ளூடிங் குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். எங்கெங்கே இருக்குது பிளான்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட்லாம் எங்கே இருக்குது? அதே மாதிரி வெதர் த கம்பெனி இஸ் மெயின்டைனிங் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஷோயிங் ஃபுல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட்டை பற்றியும் தேர் டாக்கிங். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்னா உடனே அது வந்து வெறும் டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கும் அது அப்ளிகபிள் தான். ஸோ இங்கே சொல்கிற எல்லாமே இன்டான்ஜிபிள் அசெட்ஸும் அப்ளிகபிள். ஓகே, அடுத்தது physical verification, whether these property plant equipment have been physically verified by the management at reasonable intervals, whether any material discrepancies were noticed on such verification, and if so whether the same have been properly dealt with. அப்போ இந்த இடத்துல அவங்க கொடுத்துட்டாங்க adequacy of records செக் பண்ணும்போதே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ரெக்கார்டு செக் பண்ணும்போதே நீங்கள் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸும் சேர்த்து தான் பண்ணணும்னா அப்போ physical verification எல்லாருக்கும் சேர்த்து தான். அதே மாதிரி டைட்டில் டீட்ஸும் எல்லாருக்கும் சேர்த்து தான். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கிராஸ் கேரிங் வேல்யூ யாரோட பேரில் இருக்குது, ப்ரொமோட்டர் பேரில் டேரக்டர் பேரில் இருந்தால் அதையும் தனியாக மென்ஷன் பண்ணணும். பீரியட் ஹெல்டு, எந்தெந்த வருஷத்துலேருந்து எவ்வளோ நாள் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இருக்குது. அதே மாதிரி எதனால் அது வந்து கம்பெனி பேரில் இல்லை, யாரோ டேரக்டர் பேரில் இருக்குது இல்லை ப்ரொமோட்டர் பேரில் இருக்குன்னா ஏன் கம்பெனி பேரில் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் டைட்டில் டீட்ஸில். அப்புறம் ரீவேல்யூவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, வெதர் த கம்பெனி ஹாஸ் பின் ரீவேல்யூட். கம்பெனி வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து எதை ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க, அப்படி ரீவேல்யூ பண்ணியிருந்தால் அவங்க அந்த ரெஜிஸ்டர்ட் வேல்யூவை வச்சு பண்ணியிருக்காங்களா, அந்த ரெஜிஸ்டர்ட் வேல்யூவை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூவேஷனில் 10% மேலே டிஃப்ரென்ஸ் வருதா. அதாவது ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்து ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் அதை வந்து ரீவேல்யூ பண்ணியிருக்கீங்க ரெஜிஸ்டர்ட் வேல்யூ வச்சு, அது ஒரு 13 கோடி இல்லை 14 கோடி போச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், மோர் தேன் 10% டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நீங்கள் முதல் 2 இது பார்த்தா கூட போதும் உங்களுக்கு. ஓகே, இப்போ clause 1 நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கொஸ்டின் பார்த்துலாமா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த clause 1ல் என்ன எதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஆன்சர் ஃபஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஏன் தப்புன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த ஆடிட்டர் டு ரிப்போர்ட் வெதர் த கம்பெனி இஸ் மெயின்டைனிங் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ். எதுக்கு போத் ஃபார் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிளுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு பார்ப்பாங்க. இந்த டியூட்டி யாருக்கும் அப்ளிகபிள் ஆக போகுது, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். அதுக்கப்புறம் further the auditor has to report on whether the PPE have been physically verified at reasonable intervals. Physical verification also extends to right of use assets. அவ்வளோதான், இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா, ப்ராப்பர் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனையும் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் சரி ப்ராப்பர் ரெக்கார்டும் சரி ஃபார் போத் டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் போத்துக்கும் இது அப்ளிகபிள். இவ்வளோ தான் அவங்க சொல்ல வராங்க. மற்ற எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு இடத்துல நோ போட்டிருப்பான். இட் இஸ் இங்கே பாருங்கள் எது தப்புன்னு. இட் இஸ் டியூட்டி ஆஃப் த ஆடிட்டர் டு ரிப்போர்ட் வெதர் த கம்பெனிஸ் மை ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸோ அண்ட் ஸோ இட் டஸ் நாட் எக்ஸீட்றாங்க, அதனால் இது தப்பு. ஃபர்தர் ஆடிட்டர் ஹேஸ் டு ரிப்போர்ட் ஆன் பிபி ஹேவ் பின் ஃபிசிக்கலி வெரிஃபைடு திஸ் டியூட்டி டு ரிப்போர்ட் டஸ் நாட், இது ரெண்டுமே தப்பு. இட் எக்ஸ்டென்ஸ் டு போத். அதே மாதிரி இங்கே பாருங்கள், it is a duty of the auditor to report whether the company is blah 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 blah. This duty also applies to maintaining also. இது கரெக்ட். ஆனால் இங்கே பாருங்கள் however does not, அதனால இது தப்பு, இந்த ஆப்ஷன் தப்பு. இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல என்னது இஸ் டு ரிப்போர்ட் அண்ட் whether company maintaining full but intangible asset, there is a duty, இது கரெக்டு. இந்த இதில் டஸ் நாட் போட்டாங்க, அதனால் இது தப்பு. அவ்வளோதான், அதனால தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, it applies to both tangible and intangible assets. It applies to both tangible and intangible assets for both proper record maintenance check பண்ணுறதுக்கும் சரி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறதுக்கும் சரி, ரெண்டுமே அப்ளிகபிள். இதனால தான் ஆப்ஷன் ஏ கரெக்ட், மற்ற 3 தப்பு. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் டு த, ஒரே நிமிஷம், ஓ ஃபுல்லாக இருக்கா, சரி ஓகே. select the correct statement relating to reporting the statutory dues இல்லையா, இது வந்து clause number 6B சொல்கிறாங்க. நம்ம போய் இதில் பார்த்துடலாமா? நான் கொஷின் வைஸ் தான் போட்டிருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே இருக்கு பாருங்கள், clause number 6 கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன், பெருசாக்குறேன், பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்துடுச்சா? ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே அழகாக கொடுத்துறாங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 இவ்வளோ தானே, கீழே தான் இருக்கா, இல்லை அடுத்தது இவ்வளோ தான் இருக்குது, இதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஸ்டாச்சுட்டரி டியூஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெபாசிட்டிங் ஆஃப் டியூஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சாரி டெபாசிட்டிங் ஆஃப் டியூஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் டியூஸ் ஃபார் மோர் தேன் 6 months. மார்ச் 31 உங்களுக்கு என்னெல்லாம் வந்து டியூ டேட் அன்றைக்கி, மார்ச் 31 அன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் டெபாசிட் பண்ணிக்கணுமோ எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிட்டீங்களா? பண்ணலை அப்படின்னா
அந்த நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க இல்லையா, அது வந்து டியூ டேட்லேருந்து 6 மாதம் கழிச்சும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தான் இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். டியூ டேட் கழிஞ்சு 3 months ஆகுது, 2 months ஆகுது, இல்லை 5 months ஆகுதுன்னா நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டியூ வந்து நான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பே பண்ணணும், 10 கோடி பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் 10 கோடி பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து 1 crore பே பண்ணால் போதும், நீங்கள் என்ன 10 crore பே பண்ண சொல்கிறீங்க, நான் பே பண்ண முடியாதுன்னு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கிட்டேயோ இல்லை சிஐடி அப்பீல்ஸோ இல்லை வந்து ஹைகோர்ட்டோ இல்லை யாரோ ஏதோ ஒரு பெஞ்ச் முன்னாடி நீங்கள் போயிட்டு அப்பீல்ஸ்க்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பியூட்டட் டியூ. அப்போ வேறு எனி ஸ்டாச்சுட்டரி டியூஸ் ரெஃபர் டு இன் சப்க்ளாஸ் ஏ, தான் ஏ சப்க்ளாஸ் ஏ வந்து இதுதான். ஓகேவா, இது வந்து பேரா 3 clause 7, இது வந்து சப்க்ளாஸ் ஏ, இது வந்து சப்க்ளாஸ் பி. Where statutory dues referred to in subclause A have not been deposited on account of any dispute, then the amounts involved and the forum where the dispute is pending shall be mentioned. சும்மா போய்ட்டு a mere representation to the concerned department shall not be treated as a dispute. சும்மா போய் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணால் மட்டும் போதும். மேம் வாட் இஸ் a mere representation அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கால் ஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பே பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை சார் இந்த மாதிரி நாங்கள் அப்பீல்ஸ்க்கு போகலான்னு இருக்கோம், அதனால தான் சார் நாங்கள் இன்னும் பே பண்ணுறோம் அப்படி நீங்கள் போயிட்டு உங்களுக்கு கால் ஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் போயிட்டு ஏன் கட்டலங்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டு வரீங்கல்ல. மியர் ரெப்ரசன்டேஷன் டு த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் அப்பீல்ஸ். நீங்கள் நிஜமாவே டிஸ்பியூட்டுக்கு போய் அங்கே போய் அப்பீல் பண்ணியிருக்கணும், அப்பீல் பண்ணால் தான் யூ வில் பி கன்சிடர்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நான் நினைக்கிறேன் சிஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக பார்த்துட்டு ஜான் எக்ஸாமுக்கு போங்க, இட்ஸ் பெட்டர். ஜானில் எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு போகிறது இட்ஸ் வெரி 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 பெட்டர். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் ஆடிட் எழுத போகிறாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, வில் கோ பேக் டு த கொஷின். என்ன கேட்குறாங்க பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டிங் டு த ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி டியூஸ் விச் ஹவ் நாட் பீன் டெபாசிட்டட். நீங்கள் டெபாசிட் பண்ணல, டிஸ்பியூட் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒன்லி மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு இன்கம் டேக்ஸ் மட்டும் பெண்ட் பண்ணுமா, இல்லை ஐடிஐடியை வந்து நீங்கள் வந்து ஒன்லி இன்கம் டேக்ஸ் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் ஐடிஐடி மட்டும் ரிப்போர்ட் பண்ணணுமா, இல்லை இன்கம் டேக்ஸ் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் சிஐடி அப்பீல்ஸ், பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் மேட்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பெண்டிங் பிஃபோர் ஹைகோர்ட் நீட் டு பி ரிப்போர்ட்டட், மேட்டர்ஸ் பெண்டிங் வித் ஐடிஐடி. இன்னும் எல்லாருக்குமே யார்கிட்ட நீங்கள் அப்பீல் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் அப்ளிகபிள் தான். ஆனால் போய்ட்டு அப்பீல் பண்ணியிருக்கணும். சும்மா அவங்க வந்து ஏன் நீங்கள் பே பண்ணல அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க. கூப்பிடும் போது இல்லை சார் நாங்கள் என்ன பே பண்ணல, ஏன்னா நாங்கள் அப்பீல் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சும்மா நீங்கள் போய் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அப்பீல்ஸாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் அத்தாரிட்டிக்கிட்டேயோ இல்லை சிஐடி அப்பீல்ஸ் கிட்டேயோ கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கிட்ட போய் நீங்கள் அப்பீல்ஸ் போயிருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆனரபிள் ஹைகோர்ட் கிட்ட போயிருந்தாலும் யார்கிட்ட போனாலும் எந்த பெஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் போன அப்பீலுக்கு கொடுத்துருந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட். ஸோ ஆல் த 4 matters for which information has been provided in the case scenario it has to be reported. Okay, அடுத்தது next question என்ன சொல்றாங்க. Should the fraud described in the case be reported by the auditor under clause 11A க்கு கீழே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஃப்ராட் அந்த 47 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ராட் பண்ணியிருந்தானுங்க இல்லையா, இதை clause 11A படி ரிப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம போய் கிளாஸ் பார்த்துலாமா. clause 11ல மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். clause 11ல மொத்தம் எத்தனை சப்கிளாஸ் இருக்குது. சப்கிளாஸ் ஏ, சப்கிளாஸ் பி, சப்கிளாஸ் சி. சப்கிளாஸ் ஏ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வேர் எனி ஃப்ராட் பை த கம்பெனி, பை த கம்பெனினா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோவே கம்பெனி ஏமாற்றிட்டாங்கன்னா அது பை த கம்பெனி, ஃப்ராட் பை த கம்பெனி. இல்லை எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனி ஏமாற்றிட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராடு ஆன் த கம்பெனி. இப்போ நடந்திருக்கிற அந்த 47 லட்சம் ஃப்ராட் வந்து இஸ் கமிட்டட் பை சூப்பர்வைசர்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ராட் ஆன் த கம்பெனி. கரெக்டாக அது வந்து பை த கம்பெனியில் ஆன் த கம்பெனி. அது மாதிரி நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஹவ் ஆர் ரிப்போர்ட்டட் டியூரிங் தி இயர் வெதர் த ஆடிட்டர் இஸ் நோட்டிசிங் த ஃப்ராட். அப்படி இல்லையா வெதர் இட் இஸ் ரிப்போர்ட்டட் டியூரிங் தி இயர். ரிப்போர்ட்டட்னா என்னது, ஆடிட்டரே கண்டுபிடிச்சா அது நோட்டிசிங். ரிப்போர்ட்டட்னா என்னென்னா கம்பெனியே அதை கண்டுபிடிச்சிச்சு, அந்த ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டு ஆடிட்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வெதர் நீங்களா கண்டுபிடிச்சாலும் சரி, உங்ககிட்ட யாராவது கண்டுபிடிச்சி சொன்னாலும் சரி, அப்படி அந்த ஒரு ஃப்ராட் அந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நேச்சர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் த ஃப்ராட் எவ்வளவோ அதை நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் ஏ படி நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். கிளாஸ் பி, சப் கிளாஸ் பி எதை பற்றி பேசுதுன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் அண்டர் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 படி 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஏதான ஒரு ஃப்ராட் அங்கே நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்ம் 884ல் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரிப்போர்ட் இட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். இஃப் த இண்டிவிஜுவலி அதோட ஃப்ராடோட அமௌண்ட் வந்து இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் 1 crore அங்கே ரிப்போர்ட் பண்ணும். ஸோ கிளாஸ் பி தான் டாக்ஸ் அபவுட் 143 சப்செக்ஷன் 12 படி ரிப்போர்ட்டிங்லாம். கிளாஸ் ஏ ஒன்லி டாக்ஸ் அபவுட் வென் யூ ஆர் ஆடிட்டிங் and you are noticing a fraud or it comes to your notice. Okay, if yes,
the nature and amount involved நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது 10,000 ரூபாவாக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்கள், 12 லட்சம் ரூபாயாக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்கள், 12 கோடியாக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். there is no amount threshold இங்கே கொடுக்கல. மூணாவது, if there is any whistleblower complaints ஏதாவது இருந்ததுன்னா அதே நீங்கள் என்ன பண்ணணும், whether the auditor has considered any whistleblower complaint if any received during the year by the company. கம்பெனிக்கு யாராவது whistleblower complaint கொடுத்துருது, அந்த கம்ப்ளைண்ட்டை ஆடிட்டர் எதாவது நோட்டீஸ் பண்ணி அதில் ஏதாவது whether the auditor has considered any whistleblower complaintன்னு கேட்குறாங்க. ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா காரம் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா 21 கிளாஸையும் வரிசையை கடகடன்னு படிப்போம். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது தான் இந்த கொஸ்டினுக்கு இந்த கிளாஸ் நம்ம படிக்கும் போது தான் நம்ம இன்னும் தெளிவாக படிப்போம். அதனால தான் வெறும்னா அப்படியே ஃபுல்லாக காரோ 2020 படிக்கிறத விட இந்த மாதிரி கொஸ்டின் பேஸ்டு படிக்கும்போது தான் உங்களுக்கு இன்னுமே பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாமா? இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு, the requirement to report the fraud does not apply in the current situation since the fraud was not discovered by the auditor. கிளாஸ் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, whether you notice or it is being reported. உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாலும் சரி இல்லை நீங்களே நோட்டீஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். there is no duty to report this since the amount involved is less than 1 crore. இப்போ இதே ஆன்சரு உங்களுக்கு தேர்ட் பேரால கிளாஸ் 11ல் சப் கிளாஸ் பி படி கேட்டிருந்தாங்கன்னா இது கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஏன்னா சப் கிளாஸ் பி தான் டீல்ஸ் அபவுட் 143 சப்செக்ஷன் 12 ரிப்போர்ட்டிங். கிளாஸ் ஏ டீல்ஸ் அபவுட் எனி ஃப்ராட். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சி தான் ஆன்சர். ஏன், இட் இஸ் அ ஃப்ராட் ஆன் த கம்பெனி and the auditor should report the nature of fraud and amount involved. The duty to report the fraud under this clause is irrespective of the amount involved. Fourth one ஏன் தப்புன்னு பார்த்தலாமா, the requirement to report the fraud does not apply in the current situation since the amount has been fully recovered. ஜி நீங்கள் பணத்தை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல ஃப்ராட் நடந்துச்சா இல்லையா அதுதான் மேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இது எத்தனாவது கொஷனு, தேர்டா ஃபோர்த் கொஷின். ஓகே, as regards the cost record which of the following statements is correct regarding அவனை கேட்டான் பாருங்க, கிளாஸ் என்ன சொல்கிறாங்க, அண்டர் கிளாஸ் 6 ஆஃப் பேரா 3, கிளாஸ் 6 ஆஃப் பேரா 3 கேட்குறாங்க. நம்ம கிளாஸ் 6 என்னென்ன தடவை பார்த்துட்டு வந்துடலாமா? கிளாஸ் 6 என்ன சொல்கிறாங்க, கிளாஸ் 6 அந்த ஒரே ஒரு லைன் தான் கிளாஸ் 6 பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், இது மட்டும் தான் கிளாஸ் 6. கிளாஸ் 6ல் அவங்க என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ரெக்கார்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க, காஸ்ட் ஆடிட்டை பற்றி அவங்க பேசவே இல்லைங்க. whether maintenance of cost record has been specified by central government. central government அவங்களோட ரூலில் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 148ல் அதன்படி இவங்க காஸ்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. and whether such accounts and records have been so made and maintained. இதை மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க, வேறு எதையுமே அவங்க கேட்கல. ஓகேவா, have been so made and maintained இது மட்டும் தான் கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னபடி கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 148 சப்செக்ஷன் 1 படி அங்கே காஸ்ட் ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஆல் த காஸ்ட் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, இதை பற்றி மட்டும்தான் பேரா 3ல் கிளாஸ் நம்பர் 6ல் கேட்குறாங்க. பேரா 3 கிளாஸ் 6ல் அதை பற்றி மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது வச்சு ஆன்சரே பண்ண போகிறீங்க. The auditor is not required to report on the maintenance of cost accounts and cost records since the cost auditor has already issued. Cost auditor பற்றி அவங்க பேசவே இல்லை. அடுத்தது, the auditor is required to examine the cost auditor பற்றி இங்கே பேசலை. The auditor has a duty to report on the cost accounts or cost statements. The clause does not require the auditor to comment on maintenance. maintenance பற்றியும் கேட்டிருக்காங்க. The auditor is required to report whether prescribed cost accounts and cost records have been so made and maintained. அவ்வளோதான், அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்களான்றதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஏன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மேலே போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன காஸ்ட் ஆடிட்டரா கிடையாது, நம்ம அந்த இடத்துல ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். நம்ம என்ன பண்ணணும்னா, whether the prescribed cost accounts and cost records are so properly made and maintained, கரெக்டாக அதில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர ஆன் தோஸ் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆன் தோஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அதில் நம்ம போய் ஒன்றும் we are not going to give the opinion and all that. அதை கரெக்டாக ப்ராப்பராக மேக் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்களா அதை பற்றி மட்டும் தான் நம்ம ரிப்போர்ட்டே கொடுக்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். கன்சிடரிங் தி வேல்யூஸ் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் that arrived upon physical verification conducted by the management vice versa the values reflected in the books of accounts. books of accounts 10 கோடி இருக்குது. ஆக்சுவலாக போய் நேரில் போய் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தா அங்கே 8 கோடி தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா select the correct option for instance in the case study to be reported by the auditor on inventories under clause specific கேட்குறாங்க பாருங்களேன். பேரா 3ல் கிளாஸ் நம்பர் 2ல் சப் கிளாஸ் ஏ படி நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், அப்படி ஈஸியாக போங்க அடிக்க முடியுது இல்லை. ஓகே, என்ன கேட்குறாங்க பாருங்கள், பேரா 3 கிளாஸ் 2 ஓகேவா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்
வெதர் நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணணும், வெதர் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி ஹஸ் பின் கண்டக்டட் அட் ரீசனபிள் இன்டர்வல்ஸ் பை த மேனேஜ்மெண்ட் அண்ட் வெதர் இந்த ஒப்பீனியன் ஆஃப் த ஆடிட்டர் த கவரேஜ் அண்ட் ப்ரொசீஜர் என்ன ஃபுல் கவரேஜ் பண்ணியிருக்காங்களா, என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் யூஸ்டு பை த கம்பெனி அது அப்ராப்ரியேட்டாக இருக்கா, ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கா, அப்படி டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்தால் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தேன் 10% இருந்தால், தட் இஸ் எப்படி ஒவ்வொரு ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரிக்கும், இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னுடைய ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ரா மெட்டீரியல்ஸோட ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரி தனித்தனியாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, ஆர் மோர் இன் த அக்ரிகேட், ஓகே 10% ஆர் மோர் இன் தி அக்ரிகேட் ஃபார் ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரி தனித்தனியாக. இப்போ ரா மெட்டீரியல் அடிச்சல் ரா மெட்டீரியல் ஏ அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி பார்க்கக்கூடாது. ரா மெட்டீரியலில் மொத்தம் 8 ரா மெட்டீரியல் இருக்குன்னா 8 ரா மெட்டீரியல் அக்ரிகேட் பண்ணிவிட்டு அதனுடைய டோட்டலை நீங்கள் பார்க்கணும். பட் ரா மெட்டீரியல் தனியாக பாருங்கள், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தனியாக பாருங்கள், ஃபினிஷ் குட்ஸ் தனியாக பாருங்கள். ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரி பிரிங்க. பட் ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ளேயும் ரா மெட்டீரியலில் ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குன்னா ஒவ்வொரு ரா மெட்டீரியலுக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸும் தனியாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆன் த ஹோல் அக்ரிகேட்டாக நீங்கள் பார்க்கணும். பட் ஈச் கிளாஸ் ஆஃப் இன்வென்ட்ரிக்கு தனித்தனியாக பார்க்கணும். ஓகேவா, அதை தனியாக டீல் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ், இது வந்து எங்கன்னா ஒன்லி when you get தி ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கும்போது தான் இது முக்கியம். அதனால் இது பிரச்சனை இல்லை, நம்ம இது படித்தாலே நமக்கு போதும். ஓகே, இது படித்தாலே நமக்கு போதும் இந்த இடத்துல. ஏன்னா இது உங்களுக்கு எப்படின்னு தெரியும், 5 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர்லிக்கு இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்குக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. அந்த பேங்க்குக்கு இவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அந்த ரிட்டர்ன்ஸும் புக் பேல் தட் இஸ் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் இருக்கக்கூடியதும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறதும் அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே ஃபைல் பண்ணிங்களா ரிட்டர்ன்ஸ், அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இதே ஒருத்தர் படிச்சிடலாமா, எதுக்கு ரொம்ப பார்த்துலாமாங்க. வெதர் டியூரிங் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப் த இயர் த கம்பெனி ஹஸ் பின் சாங்ஷன் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 5 கோடி. 5 கோடிக்கு மேலே நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இங்கே ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ண போகிறார். ஓகேவா, whether the quarterly returns or statements filed by the company with such bank or financial institutions are in agreement with the books of accounts of the company. If not, give details. அதாவது என்னன்னா, நீங்கள் எந்த கம்பெனி ஆடிட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி வந்து வெளில பேங்க் கிட்ட இருந்தோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட இருந்தோ 5 கோடிக்கு மேலே மோர் தேன் 5 கோடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கியிருப்பாங்க. அப்படி அவங்க 5 கோடிக்கு மேலே ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கியிருக்காங்கன்னா எவ்ரி குவார்ட்டர்லி இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்க கிட்ட குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸில் உங்கள் ரா மெட்டீரியல் 50 கோடின்னு போட்டு கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் 100 கோடின்னு போட்டிருக்காங்க, ஃபினிஷ் குட்ஸ் 150 கோடி போட்டிருக்காங்கன்னா அவங்க பேங்க்கு கிட்ட கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட ஒத்துப்போதான்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஒத்துப்போதான்னு பாருங்கள், அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சுன்னா இங்கே மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அவங்க வந்து பேங்க்குக்கு கொடுத்த டீட்டெயில்ஸும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்க்கு டீட்டெயில்ஸும் தான் கம்பேர் பண்ண சொல்கிறாங்களே தவிர பேங்க்குக்கு கொடுத்த டீட்டெயில்ஸை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனோட அவங்க கம்பேர் பண்ண சொல்லலை. பேங்க்குக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் கிளாஸ் ஏல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற நம்பருக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஓகே, இதான் டிஃப்ரென்ஸ். லாஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். There is no instance to be reported in the given case since the difference between the total value of inventories as per books and physical verification is less than 10. Total value of the stock பார்க்கக்கூடாது, தனியாக ரா மெட்டீரியல் தனியாக பார்க்கணும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தனியாக பார்க்கணும், ஃபினிஷ் குட்ஸ் தனியாக பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல மோர் தேன் 10% இருக்கான் டு ரிப்போர்ட் த டிஃபரன்ஸ் வேல்யூ ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸில் மட்டும் டிஃபரன்ஸ் வந்து மோர் தேன் 10% இருக்குது. மற்றதெல்லாம் லெஸ் தேன் 10% இருக்கிறதுனால அதை விட்டுடலாம். மோர் தேன் 10% வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கும் ஸ்டோர்ஸ்க்கும் மட்டும் இருக்குது. அதனால் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றதுக்கெலாம் நமக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் மற்றதெல்லாம் வந்து மோர் தென் 10% போகலை அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, டன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 தட் இஸ் ஆல் த 5 ஆன்சர்ஸ்க்கும் ரொம்ப நான் இப்போ எப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதையே அழகாக இவங்க டெக்ஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக என்ன எது ரீசனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் நான் இந்த ரீசனிங் வச்சு சொல்லிக் கொடுக்காம டேரெக்டாக கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். பிகாஸ் கிளாஸை டேரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு பைபிள் மாதிரி, அதை பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் இங்கே ஆன்சர் அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரீசனிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசனிங் எப்போ தெரியுமா நம்ம படிக்கணும், கிளாஸை படித்தாச்சு, கிளாஸை படிச்சுட்டு கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறமும் நமக்கு ஆன்சர் புரியலனா தான் இங்கே ரீசனிங்க்கு வரணும். ஏன்னா கிளாஸை நம்ம படிக்காமல் நம்மளால் டேரெக்டாக கண்டிப்பாக என்ன பண்ணவே முடியாது, ஆன்சருக்கு போகவே முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து கேஸ் சினாரியோ 21 இதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்ககிட்ட டீல் பண்ணுறேன். சரியா, ஆல் தி பெஸ்ட்.